வணக்கம். இப்போ நம்ம ஸ்ரீ கார்த்திக் சேனலில் திருவிளையாடல் இந்திராணி எப்படி காப்பாற்றப்பட்டாங்கன்றதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்திராணி தேவகுரு சொன்ன மாதிரியே நகுஷனுக்கு ஒரு மடல் எழுதி அனுப்புகிறாங்க. சப்தரிஷிகள் பல்லக்கு தூக்கி வந்தால் நான் உன்னை அடைகிறேன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதை பார்த்தவொடனே அவன் சப்தரிஷிகளை கூப்பிட்டு அவனை பல்லாக்கு தூக்கிட்டு வர சொல்கிறான். பல்லக்கில் அவன் உட்காந்து வரான். வரும்போது சப்த ரிஷிகளையும் வேகமாக போக சொல்லி விரட்டிக்கிட்டே வரான். இதனால் அகஸ்திய முனிவர் ரொம்ப கோபமாயிறாரு. கோவப்பட்ட உடனே அவர் பல்லக்கை நிப்பாட்டிட்டு அவனுக்கு சாபம் கொடுத்துட்றாரு. நீ மலைப்பாம்பாக போய் விழுந்து கடை அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாரு. அதே மாதிரி அவன் பூமியில் மலைப்பாம்பாக விழுந்து அசைய முடியாமல் கிடக்கிறான். இப்போ தேவர்கள் எல்லாரும் குருகிட்ட போய் திருப்பி முறையிடுறாங்க, என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தேவர்களின் குருவான பிரகஸ்பதியும் மற்ற தேவர்களும் இந்திரனை தேடி போகிறாங்க. அந்த தாமரை குளத்துக்கிட்ட போய் இந்திரனை பிரகஸ்பதி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இந்திரன் கொஞ்சம் பயந்துக்கிட்டே வெளியே வர்றாரு. வெளியே வந்து குருவை வணங்கி என்ன பண்ணன்னு தெரியாமல் பயந்துட்டு நிற்கிறாரு. குருதேவர் இந்திரனை தேவலோகம் கூட்டிகிட்டு போகிறாரு. தேவலோகம் போனால் அங்கேயும் அவரோட பிரம்மஸ்தி தோஷம் பின்னாடியே தொடர்ந்து வருது. அதனால் குருதேவர்கிட்ட என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது குருதேவர் நம்ம மீண்டும் பூமிக்கு போவோம், பூமிக்கு போய் முதல்ல கைலா மேலையில் போய் சிவபெருமானை வணங்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தேவர்கள் இந்திரன் குருதேவர் எல்லோரும் சேர்ந்து கைலாயம் போகிறாங்க. அங்கே போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் திருக்கேதாரம், காசி, காஞ்சி இந்த மாதிரி புனித தலங்கள் எல்லாத்துலேயும் போய் வழிபட்டாங்க. அது போக கங்கை, யமுனை அந்த மாதிரி புனித நீர்களையும் நீராடி வந்தாங்க. கடைசியாக அவங்க வந்த இடம் தான் கடம்பவனம். அந்த எல்லைக்குள்ளே வந்ததுமே அவரோட தோஷம் விலகுச்சு, பழைய பொலிவு வந்தது, இந்திரனோட வலிமையும் திரும்பிச்சு. இந்திரன் உடனே குருவுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஏதோ விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களை அவ்வளவரையும் அனுப்பி பார்க்க சொல்கிறான். அங்கே பார்க்கும்போது சுயம்புவாக ஒரு லிங்கம் இருக்குது, கடம்ப மரத்துக்கு கீழே இருக்குது. அந்த லிங்கத்தை பார்த்த உடனே தேவேந்திரன் போய் விழுந்து வணங்கி ஆடி பாடி அவனோட நன்றி அவ்வளோத்தையும் தெரிவித்தான். அப்புறம் தேவலோகத்தில் இருந்து பூஜை பொருட்கள்லாம் கொண்டு வர்றதுக்கு சொன்னான். விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அழகான மண்டபம் ஒன்று கெட்ட சொன்னான். அதுக்கப்புறம் இந்திரன் தாமரை குளத்துக்கிட்ட போய் நல்லா அழகாக மனம் வீசுகிற தாமரையை தேனா கிடைக்க உடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருச்சு. சிவபெருமானை நினச்சி கும்பிட்டதும் அங்கே ஒரு பொன் தாமரை மலர் ஒன்று வருது, பூக்குது. அதை அவன் எடுத்துகிட்டு மகிழ்ச்சியோடு வர்றான். விஸ்வகர்மாவும் மாணிக்க மாலை செஞ்ச ஒரு விமானம் ஒன்று செஞ்சு வச்சுருக்கிறாரு. பூஜை பொருட்களும் தேவர்கள் எல்லாம் தேவலோகத்துலேருந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சிவனை அந்த விமானத்தில் வச்சு பூஜை பொருட்கள், இந்த மலர் எல்லாத்தையும் வச்சு தேவேந்திரன் வழிபடுறான். சிவன்கிட்ட மனமுருகி வேண்டி தன்னோட தோஷங்கள் எல்லாம் போனதுக்கு நன்றி சொல்லி, தன்னோட தலக்கடம் போனதுக்கும் எல்லா இதுக்கும் சொல்லி அவன் சிவபெருமானை வழிபடுறான். அவனோட வழிபாட்டில் மகிழ்ந்த சிவன் வந்து நீ இனிமேல் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கும் இதே மாதிரி வந்து நீ பூஜை செய்யி, இங்கே வந்து பூஜை செய்ய அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நீ இந்திரலோகம் போய் இன்பத்தின் சக்கரவர்த்தியாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் இந்திரனை வாழ்த்தி அனுப்பி வைக்கிறாரு. இந்திரன் குருட்டையும் எல்லாட்டையும் இருந்து விடை பெற்று இந்திரலோகம் போகிறான். இவர் தான் திருவிளையாடல் சிவபெருமான் நடத்தினது நம்ம மதுரையில். அந்நேரம் அது கடம்பவனம் காடு அப்படின்னு இருந்தது. அதுக்கடுத்து அடுத்த திருவிளையாடலை நம்ம இப்போ பார்ப்போம். இரண்டாவது திருவிளையாடலாக இந்திரனோட வெள்ளை யானை ஐராவதத்துக்கு கிடைச்ச சாபத்தை சிவபெருமான் எப்படி போக்குனாருன்றதை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் காசியில் கோபற்றுக்கு பெயர் பெற்ற துர்வாச முனிவர் சிவபெருமானை வழிபடுறாரு. அவர் நிறையா ஹோமங்கள் பூஜைகள்லாம் செஞ்சு சிவபெருமானை வழிபடுறாரு. அப்போ சிவன் அவரோட பூஜையில் மகிழ்ந்து அவரோட திருமுடியிலிருந்து ஒரு ஒளியும் மனமும் வீசக்கூடிய நல்ல பொன்னிற தாமரையை அவருக்கு கொடுக்குறாரு. அந்த தாமரை மலர் சிவபெருமானின் தலையிலேருந்து விழாமல் கையில் முனிவர் பிடிச்சிக்கிறாரு. அதை பிடிச்சிட்டு அதை பக்தியோட கண்களில் ஒத்தி வச்சுக்கிறாரு. இதை இந்திரலோகம் கொண்டு இந்திரன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரலோகத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. அப்போ தான் இந்திரன் வந்து அசுரர்கள்ட்ட போர் பண்ணி வெற்றி பெற்று ஐராவதத்து மேலே ஏறி வர்றான். வரும்போது அவனுக்கு தேவர்களும் மற்ற முனிவர்களும் அவங்களால என்ன பரிசு முடியுமோ அதை கொடுக்குறாங்க. துர்வாச முனிவர் இந்த பூவை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வர்றார். வெற்றி பெற்ற மமதையில் இருந்த இந்திரன் வந்து அந்த பூவை மரியாதையாக வாங்காமல் துர்வாச முனிவர்லேருந்து ஒரு கைட்டை வாங்கி அப்படியே ஐராவதத்தோட தலையில் வச்சுட்டான். ஐராவதம் அதை எடுத்து கீழே போட்டு காலில் மிதிச்சிருச்சு. இதனால துர்வாசருக்கு கோபம் வந்துட்டு இப்போ துர்வாச முனிவர் வந்து ஐராவதத்துக்கு எப்படி சாபம் கொடுத்தாரு, இந்திரனுக்கு என்ன சாபம் கிடச்சதுன்றதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். இந்த சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.